ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கைரோப்ராக்டிக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? கைரோப்ராக்டிக் பண்ணும்போது பாப்பிங் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயிண்ட்டுக்கு இடையில வந்து கார்ட்லேஜ் இருக்கும். கார்ட்லேஜுக்கு இடையில வந்து ஃப்ளூயிட் ஃபில் ஆகிருக்கும். நம்ம கைரோப்ராக்டிக் பண்ணும்போது நம்ம ஜாயிண்ட் ஸ்பேஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நம்ம அந்த ஜாயிண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணி மூவ் பண்ணுறப்போ அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஜாயிண்ட்டுக்குள்ளேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறப்ப தான் நமக்கு வந்து பாப்பிங் சவுண்ட் கேட்குது. நம்ம நார்மலாக நம்ம ஜாயிண்ட்டில் ஃபிங்கர்ஸில் கேட்குற மாதிரி தான் நம்ம எல்லா ஜாயிண்ட்லேயுமே கேட்கும். அதுவுமே வந்து ரீசன் என்னென்னா, உள்ளேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறதுனால தான் அந்த சவுண்டு கேட்குது. இது பண்ணுறதுனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் தான். ஆனால் பட் இது எல்லாமே வந்து டெம்பரவரி தான். கைரோப்ராக்டிக் பண்ணுறதுனால ஜாயிண்ட் ரேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகும், ஜாயிண்டோட ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். பட் இது எல்லாமே டெம்பரவரி தான். பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இந்த கைரோப்ராக்டிக்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு ஃபுல் ரெக்கவரி இருக்கும். ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க.